ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை மொச்சை பிரட்டல் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மொச்சையை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான மசாலாவுக்கு சோம்பு, சீரகம், வெள்ளைப்பூடு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஃபார்முக்கு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. அது வெடித்ததுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்குவோம். பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை மொச்சையை அதில் ஆட் பண்ணிடுவோம். இதையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா பரட்டி விடுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நமக்கு தேவையான சுவையான பச்சை மொச்சை பிரட்டல்.